ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 10 ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கோட ட்ரூ வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கால்குலேட் செய்யணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன? ஒரு ஸ்டாக்கோட ரியல் ஒர்த் அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை, ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிஸில் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டாக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் 500 ரூபாய் இருந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 700 ரூபாய் இருந்தால் அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக். இதில் கீ ஐடியா என்னென்னா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸும் உண்மையான வேல்யூவும் ரெஃப்ளெக்ட் பண்ணாது. கிரஹாம் சொல்கிறது, மார்க்கெட்டுக்கு பேஷன்ஸ் இல்லை, ஆனால் இன்வெஸ்டருக்கு பேஷன்ஸ் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெஞ்சமின் கிரஹாமோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது டீட்டெயில்டாக இருந்தாலும் சிம்பிள் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இதை மொத்தம் 4 ஸ்டெப்ஸில் நம்ம பார்ப்போம். ஏர்னிங் பெர் ஷேர், ஒரு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார்முலா, ஏர்னிங் பெர் ஷேர் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனி நெட் ப்ராஃபிட் 50 lakhs பண்ணதுன்னா அதோட டோட்டல் ஷேர்ஸு 10 lakhsனால் அதோட ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 5 rupees per share. நெக்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை ஏர்னிங்ஸோட ரேஷியோவை கம்பேர் செய்யும். ஃபார்முலா, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோட ஃபார்முலா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் ப்ரைஸு 500 ரூபானா ஏர்னிங் பெர் ஷேரு 5 rupeesனா அதோட பிஇ வந்து 100. க்ரோத் ப்ரொஜெக்ஷன், கம்பெனி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணுன்னு எஸ்டிமேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், 5% growth expected, அதை கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ரேட், ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸோட ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுற ரேட்டு. ரிஸ்கோட பேஸில் டிசைட் பண்ணணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, சிம்பிளிஃபைட் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா கண்டுபிடிக்க ஏர்னிங் பெர் ஷேர் இன்ட்டு 8.5 + 2 இன்ட்டு க்ரோத் ரேட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏர்னிங் பெர் ஷேரு 5 rupeesனா க்ரோத் ரேட்டு 10 rupeesனா இன்ட்ரின்சிக் வேல்யூவில் 5 × 8.5 + 2 × 10, தட் இஸ் 5 × 28.5 ஈக்குவல் டு 142.5. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 120னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 142.5ஓட கம்மியாக இருக்குது, அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு, எதுக்காக இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம பார்க்கணுன்றதை பற்றி 3 கீ பாயிண்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், ஐடென்டிஃபைங் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். மார்க்கெட் ப்ரைஸை இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கம்மியாக இருந்தால் அது பை ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் பாயிண்ட், அவாய்டிங் ஓவர் வேல்யூட் ஸ்டாக். மார்க்கெட் ப்ரைஸை இன்ட்ரின்சிக் வேல்யூ விட அதிகமாக இருந்தால் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ரியல் வேல்யூ புரிஞ்சாதான் நம்ம பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ண முடியும். இதுக்காக நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட், இதை 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்லி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸு வேரியேஷனுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. க்ரோத் ப்ரொஜெக்ஷன் ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ரியலிஸ்டிக் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸ் டேஞ்சரஸ். இக்னோரிங் ஃபண்டமெண்டல்ஸ். பேலன்ஸ் ஷீட்டு, ஏர்னிங்ஸு அண்டு கேஷ் ஃப்ளோ பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில், இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு மார்க்கெட் ப்ரைஸு 800 இருக்குன்னு வைங்க, ஆனால் இன்ட்ரின்சிக் வேல்யூ 600 தானா அது ஓவர் வேல்யூ. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னால் அனலிசிஸ் பண்ணிட்டு தான் டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இதில் கீ டேக்அவேஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். இந்த செஷனில் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒரு ஸ்டாக்கோட ரியல் ஒர்த் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஏர்னிங் பெர் ஷேரு, க்ரோத் ரேட்டு அண்டு டிஸ்கவுண்ட் ரேட்டு, இது எல்லாமே பேசிக் தெரிஞ்சால் தான் கரெக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பேஷன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணால் சக்ஸஸ் கன்ஃபார்ம். ஓகே, கம்மிங் டு த கன்க்ளூஷன். இன்றைக்கி இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த கால்குலேஷனில் அக்யூரேசி வர ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எபிசோடில் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.